ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரனர்களை போட்டு தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்கு சூப்பர் யோகம், அதாவது அம்பானி ஆகிற யோகம். அம்பானிங்கிறது இந்தியாவிலே ஒரு பெரிய பணக்காரர். இந்திய வருஷப்பட்டியில் உலக பணக்கார வருஷப்பட்டியில் ஒரு இடத்த பிடிக்கிறவர். அம்பானி ஆகணும், சரியா? அனில் அம்பானியோ முகேஷ் அம்பானியோ எல்லோ வாழ்க்கையில் அம்பானி ஆகணும் எல்லாருக்கும் ஆசை இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு அந்த ஆசை வரப்போகுது, உங்களுக்கும் அந்த ஆசை இருக்குது. 60 நாட்கள் அந்த ஆசை நிறைவேறப்போகுது. கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்களோ லட்சக்கணக்கில் சம்பாதிப்பீங்க. சரியா நேர்களே? அடுத்தடுத்து கிரக நிலைகள் நல்லா இருக்குது. அதுக்கு குருவும் சூரியனும் நல்ல நிலைமைக்கு வராங்க. 12ஆம் தேதி செப்டம்பர் 12ஆம் தேதி அந்த யோகம் வருது. திரி ஏகாதச யோகம். குருக்கு சூரியன் 60 டிகிரிக்கு வரும்போது இந்த யோகம் வரும். குரு உங்கள் ராசிநாதன், 1-4 கூடையவன், சுகஸ்தானாதிபதி ராசிநாதன். சூரியன் அப்பளுக்கின்ற யோகர், 9 கூடையவர். அடுத்து 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடம் 11ஆம் இடம். ஸோ புரட்டாசி ஐப்பசி 2 மாதமும் நல்ல பலங்களாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வருகின்ற 60 நாட்களுக்கு டிசம்பர் 12ஆம் தேதியிலேருந்து ஒரு 60 நாட்களுக்கு இந்த அம்பானி யோகம் கிடைக்கும். நல்லா இருக்குங்க. ஜனன ஜாதகத்தில் சூரியன் குரு நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். வீடியோ பொறுமையாக பாருங்கள். நான் எந்தெந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு யாருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்னு விலாவாரியாக சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. பொறுமையுடையார் எல்லாம் முடியார். சரியா? நான் சொல்கிறதுல 100க்கு 100 நடக்குதா? நான் சொல்ல மாட்டேன். 100க்கு எப்படியும் ஒரு 60% நடக்கும். அது யாருக்கு நடக்கும், எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னு ஒன்றா சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ரைட் நேயர்களே, இப்போ தனுசு ராசிக்கு குருவும் சூரியனும் நல்ல நிலைமைக்கு வராங்க. சிவராஜ யோகம். இது திரி ஏகாதசி யோகம்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது 3 கிரகங்கள் நல்ல நிலைமைக்கு வருது. குரு, சூரியன், செவ்வாய் பற்றி அடுத்த வருகின்ற காலத்தில் பார்ப்போம். ஸோ செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் வாரி வழங்குவார். மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ தனுசு ராசிக்கு இப்போதைக்கு நல்லா இருக்குது. சுருக்கமாக சொன்னோம்னா தனுசு ராசிக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்குது. 12ஆம் தேதி, சரியா? 12ஆம் தேதி செப்டம்பர் 12ஆம் தேதி இந்த யோகம் ஆரம்பிக்குது. இது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். தனுசு ராசினியர்களுக்கு இந்த சிவராஜ யோகம் அல்லது திரி ஏகாதசி யோகம் திடீர் பண ஆதாயங்கள் கிடைக்கும். திடீர் பணம் கிடைக்கும், பல்காக கிடைக்கும். அது லட்சமாக கிடைக்கலாம், கோடியாக கிடைக்கலாம், 1000மாக கிடைக்கலாம். ஜனன ஜாதகத்தில் சூரியன் குரு சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இப்போ குரு திசை சூரிய புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக சனி திசையில் குரு புத்தி நடக்கிறவங்க, ராகு திசையில் குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அது தசா புத்திக்கு. லக்கண ரீதியாக அடுத்து சொல்கிறேன். சரியா? அடுத்து ஐடி துறையில் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா சூரியன் ஒரு விவசாய கிரகம். ஸோ விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி ஒரு குழுவுக்கு தலைமை தாங்கிறவங்க, டீம் லீடராக இருக்கிறவங்க, பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் நல்லாயிருக்கும். அலுவலகத்தில் ஒரு முக்கியமான திட்டம் உங்கள்கிட்ட ஒப்பளிக்கப்படும். நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க, இல்லைன்னா பொறுப்பான வேலையாக கொடுப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கு, உங்கள் வேலையை ஒரு மேம்படுத்தப்படும். அந்த வேலை கொடுத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதனால் அடுத்த லெவலுக்கு போவீங்க. ஸோ உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில் அதிபர்கள், வியாபாரிகள் புத்திசாலித்தனமாக இந்த காலகட்டத்தில் முடிவெடுக்கலாம். சரியா? உங்களோட முடிவு புத்திசாலித்தனமாக இருக்கும். அதனால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். திருமண ஆனவர்களுக்கு உறவு நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவி கிடையாது நெருக்கம் அதிகமாக இருக்கும். சமுதாயத்தில் அந்தஸ்து இருக்கும். அரசியல்வாதிகள், வெகுஜன தொடர்பு இருப்பவங்க, மக்கள் நல பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கௌரவம் நல்லபடியாக இருக்கும். பணத்தை சேமிக்கிறதுல வெற்றி பெறுவீங்க. சரியா நேயர்களே? இப்படி பலதரப்பட்ட பலன்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாழ்க்கையில் நல்ல பலன்கள் நடக்கும். இந்த காலத்தில் வருமானத்தை நீங்கள் அதிகரிக்கலாம். சரியா? வருமானம் அதிகரிக்கிறதுக்கு பல வழிகளை நீங்கள் செய்யலாம். புதிய பாதை உருவாகும். சரியா? உங்கள் வருமானம் பல மடங்கு பெருகிறதுக்கு புதிய பாதைகளை நீங்கள் உருவாக்குறதுக்கு இந்த காலகட்டம் நல்லதொரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வருகின்ற 60 நாட்களுமே உங்களுக்கு யோகமான அதிர்ஷ்டமான நாட்கள் பார்க்கப்படுகிறது. அதுபோக வணிகம், நிதி ரீதியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளமான எதிர்காலம் இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். அதே குறைஞ்ச சம்பளத்தை வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஊதிய உயர்வு இருக்கும். அதுபோல் பன்னாட்டு நிறுவனங்கள், எம்என்சி கம்பெனியில் வேலைவாய்ப்பு வரும். எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்குறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உழைப்புக்கட்ட ஊதியம், ஊதியத்துக்கட்ட உயர்வு இருக்கும். திருமணமானவர்களுக்கு திருமண வாய்ப்பு கை கொடுக்கும். ஸோ இந்த அம்பானி யோகம் 60 நாளைக்கு வருகின்ற அம்பானி யோகம் பல வகைகளிலும் பன்மடங்கு யோகத்தை கொடுக்கிறது. அதே மாதிரி பெரியவரோட ஆதரவு இருக்கும். பூர்வீக சொத்து பத்து விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அது கொஞ்சம் மனக்கடணும். வியாபாரத்தில் பெரிய அளவு லாபம் இருக்கும். சரியா? தந்தை உடான சிறப்பாக இருக்காது. தந்தைக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஆள் நல்லா இருப்பீங்க. கேரக்டர் வைஸ் நல்லா இருப்பீங்க. பெரிய மனிதர்களோட பழக்க வழக்கம் இருக்கும். பெரிய லெவலில் நண்பர்களுடைய சகவாசம் இருக்கும். அதனால் நிறைய காரியத்தை சாதிச்சுக்கிருவீங்க. பிறரோட நம்பிக்கை பாத்திரமாக இருப்பீங்க. சொந்த பந்தத்தில் அந்த அளவு இணக்கம் இருக்காது. சொந்த பந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கோயில் உலகத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. தெய்வ பக்தி இருக்கும். குறிப்பாக சிவனுடைய வழிபாடு சிறப்பை தரும். ஆள் நல்லா இருப்பீங்க. யோகா, தியானம் இதெல்லாம் பண்ணிவிட்டு உடம்பை நல்லபடியாக வச்சுக்கிறீங்க. மனதாலும் உடனாலும் சிறப்பாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் அதிகாரியோட நட்பு இருக்கும். மேலதிகாரியுடைய இணக்கம் இருக்கும். புதிய ஸ்தலங்களை ஆரம்பிப்பீங்க. எதனாச்சும் வயதானவர்கள், ஒரு 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள்,
ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க எதனாச்சும் உங்கள் காலத்துக்கு பின்னாடி தன் பேர் சொல்கிற மாதிரி எதனாச்சும் ஸ்தலங்கள், ஒரு அறக்கட்டளைகள், ஒரு நிறுவனங்கள் ஆரம்பிப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அப்பா கிட்ட வந்து உங்களுக்கு இணக்கம் சரியில்லாமல் இருந்தாலுமே தந்தை வழி சொத்துக்கள்லாம் நல்ல தீர்க்கமாக கிடைக்கும். அதுவும் படித்தவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற காலமாக பார்க்கப்படுகிறது. படிக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு தேர்ச்சி இருக்கும். குறிப்பாக உயர்கல்வி படிக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கையில் காசு பணம் நல்லாயிருக்கும். தன லாபங்கள் நல்லபடியாக இருக்கும். நல்ல ஒரு காரியத்தை பார்ப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அரசாங்க டீலிங்கில் இருக்கிறவங்க, அரசு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். கட்சி தலைமைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நெருக்கம் இருக்கும். உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்பாங்க. எந்த ஒரு காரியத்தையும் வேலையும் நல்லபடியாக டேலண்ட்டாக முடிச்சு கொடுப்பீங்க. அதனால் நல்ல லாபங்கள் இருக்கும். சரியா நேர்களே, நல்லா இருக்கும். ஷார்ட் பீரியடில் நிறைய சம்பாதிப்பீங்க. அதுதான் இந்த அம்பானி யோகங்கிறது. 60 நாளுக்குள்ளே ஆயிரக்கணக்கில் சம்பாதிப்பீங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிப்பீங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிப்பீங்க. ஜனன ஜாதகத்தில் சூரியன் குரு நல்லா இருக்கணும். இப்போ தனுசு ராசியில் குறிப்பாக வந்து மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? தனுசு ராசியில் தனுசு லக்கணம், மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நம்பர் 1 பலன்களை கொடுப்பாரு. தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து எப்படி சார் பலன்களை கொடுப்பாரு அப்படின்னா, தனுசு லக்கணத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு. சரியா? பொதுவாக தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனும் குருவும் எப்படி இருக்கணும்னா, தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் வந்து லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கலாம், இல்லது லக்கணத்துக்கு வந்து 7ஆம் இடத்துல இருக்கலாம், லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கலாம், லக்கணத்துக்கு 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருக்கலாம். குரு பார்வைக்கு சூரியன் வரணும். குருவுடைய விசேஷ பார்வைக்கு வரணும். 5, 7, 9ஆம் பார்வைக்கு சூரியன் வந்தார்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். சரியா நேர்களே? அதனால் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களும் சிறப்பாக இருக்கும். மேச லக்கணத்தில் பிறந்தவங்களும் சூரியன் மேசத்தில் உச்சமடைவார். ஸோ மேச லக்கணத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்களுக்கு, அது சித்திரை மாதம் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். அது மாதிரி கடக லக்கணத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள், கடக லக்கணத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்களும் மிகச் சிறப்பாக இருக்கும். ஆடி மாதம் பிறந்திருப்பீங்க, இவங்களுக்கு நல்லாயிருக்கும். எந்த கடக லக்கணத்தில் பிறந்தாலுமே சூரியனை குரு பார்க்கணும். அதான் முக்கியமான விஷயம். சமசத்துவம் பார்த்தா ரொம்ப சிறப்பு. இல்லைனா 5ஆம் பார்வை 9ஆம் பார்வையில் பார்க்கணும். இப்போ நீங்கள் தனுசு ராசி, கடக லக்கணம், சூரியன் வந்து விருச்சிகத்திலேருந்து பார்த்தாருன்னா அருமை. சரியா? நல்ல அமைப்பு தான். 12ஆம் இடத்துல இருந்தாலுமே நல்ல அமைப்பு தான். லக்கணத்து பக்கத்தில், திக்பலத்தில் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. ஸோ இப்படி அமைப்பில் இருக்கணும். ஸோ தனுசு ராசியில் தனுசு லக்கணம், மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் குரு தொடர்பு இருந்துச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பல மடங்கு கோடியாக யோகம் இருக்கும். அதுவும் இந்த இவங்களுக்கு வந்து இப்போ குரு திசை நடந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். குரு திசையில் சூரிய புத்தி நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும். சரியா? இதுதான் பலன்கள். இவங்களுக்கு தான் பலன்கள் அதிகமாக கேட்ச் ஆகும். இவங்களுக்கு தான் பலன்கள் போய் சேரும். இவங்களுக்கு தான் பலன்கள் நிற்கும். தனுசு ராசியில் பிறந்துட்டேன் சார், நீ சொல்கிறது எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார்னா அது நடக்காதுங்க. நடக்கவே நடக்காது. நான் ஓப்பனாக சொல்கிறேன்ல, அந்த அமைப்பு இருக்கணும். கோச்சாரத்தில் 2 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குன்னா, ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் நடக்கும். அதாவது நல்ல புஸ்தகம், நல்ல நோட் புக் வச்சுருக்க பையன் தான் நல்லா படிப்பான். நல்லா படிக்கிற பையன் தான் நல்ல மார்க் எடுப்பான். நல்ல மார்க் எடுக்கிற பையனுக்கு தான் நல்ல வேலை கிடைக்கும். இது வந்து அடிப்படை. இது மாதிரி தான் நல்ல ஜாதகத்தில் பிறந்தவர்களுக்கு தான் கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் நல்ல நிலைமைக்கு வரும்போது பலன்கள் கிடைக்கும். இல்லைனா உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கோ அந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் நல்ல நிலைமைக்கு வரும்போது தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ நான் சொல்கிற பலன்கள்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேராது. இந்த வீடியோ ஒரு லட்சக்கணக்கில் பார்க்குறீங்க, ஆயிரக்கணக்கில் பார்க்குறீங்கன்னா எல்லாத்துக்கும் சேராது. ஒரு 100க்கு ஒரு 40% தான் சேரும். மற்றவங்க பேனு போவீங்க, என்னடா இந்த ஆளுமா சொல்லிட்டு இருக்கிறான், அம்பானி யோகங்கிறான், நம்ம ஆண்டியாக இருக்கும் வந்திருக்கோம், சரியா இவன் பெரிய அம்பானி யோகம், கோடீஸ்வர யோகங்கிறான், நமக்கு ஒன்றையும் காணும், இருக்கதியாக இருக்கும், கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சூரியனும் குரு கெட்டு போயிருப்பாங்க. சரியா? சூரியன் மகரத்தில் இருப்பார், குரு வந்து எங்கேனாச்சும் போய் நீசமாக இருப்பார். குரு மகரத்தில் நீசமாவார். சூரியனும் குருவும் மகரத்தில் இருந்துட்டாலும் முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு வந்து அம்பானி யோகம் கிடைக்காது, அரச யோகம் கிடைக்காது, ஆண்டி யோகம் கிடைக்காது. சரியா? குரு பொதுவாக மகரத்தில் இருக்கக்கூடாது. அதுமாதிரி சூரியனும் மகர கும்பத்தில் இருக்கக்கூடாது. சூரியன் வந்து நல்ல இடங்களில் இருக்கணும். ஜனன ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்க சார் இருக்கலாம் அப்படின்னா, சிம்மத்தில் இருக்கலாம், கன்னியில் இருக்கலாம், விருச்சிகத்தில் இருக்கலாம், தனுஷில் இருக்கலாம், மேசத்தில் இருக்கலாம், ரிஷபத்தில் இருக்கலாம், மிதுனத்தில் இருக்கலாம், கடகத்திலையும் இருக்கலாம். சரி, இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் சூரியன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அப்படி சொல்லும்போது பார்த்தோம்னா, நீங்கள் மார்கழி மாதம், சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆனி மாதம், ஆடி மாதம், ஆவணி மாதம், புரட்டாசி மாதம், கார்த்திகை மாதம், இந்த 9 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? அதுவும் கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் நிலைமைக்கு உட்பட்டு தான் கொடுப்பாரு. ஏன்னா தான் வீட்டுக்கு 12ஆம் இடமாக இருக்கும். சூரியன் தான் வீட்டுக்கு மறையக்கூடாது. அப்போ கும்பத்துக்கு மறைய மாட்டார் சார். மாசி மாதத்தில் பிறக்கலாம், ஆனால் பௌர்ணமி யோகத்தில் படுக்கணும். ஜெயலலிதா பிறந்துச்சு மாசி மகத்தில் பௌர்ணமி யோகத்தில் பிறந்துச்சு, முதலமைச்சராக இருந்துச்சு. அது மாதிரி பிறக்கணும். மாதம் பிறந்துட்டு மாசி அமாவாசைக்கு பிறந்துட்டோம்னா ஒன்றும் முடிஞ்சு போச்சு. சரியா? நல்லா இருக்காது, ஒரே பிரச்சனையாக இருக்கும், வம்போளுக்கு பிரச்சனையாக இருக்கும். சூரியனும் சந்திரனும் ராசியில் இருப்பாங்க, நல்லா இருக்காது. ஸோ இப்படி தான் சில பலன்கள் உங்களுக்கு மாறுபடும். அதாவது சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சூரியன் ஒரு உயிர் காரகத்துவம் உள்ள காரகம், ஆத்மா காரகன். அதாவது நீங்கள் நல்லா இருக்கணும், தேகாரகத்தோடு நல்லா இருக்கணும்,
உடல்நலம் நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஜனநாயகத்தில் சூரியன் கெட்டு போகாமல் இருக்கணும். அடுத்த வருகிற நாளுக்கு சூரியன் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. சரியா? தனுசு ராசிக்கு. அதனால் தினம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சூரியனோட நாமத்தை சொல்லுங்கள். அதெல்லாம் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். பொதுவாக பருவ காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான். ஆத்மகாரகன், ஆண் கிரகம். தந்தை, மாமனார், அப்பா, மாமா இவங்க உறவு முறைக்கெல்லாம் சூரியன் தான் வருவார். சரியா? அதுமாதிரி மூத்த சகோதரன், மூத்த மகன் இவங்களுக்கும் சூரிய பகவான் தான். அதுபோக வந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உள்ள மேலே அதிகாரி இவருக்கு வந்து சூரியன் தான். அரசியல் தலைவர், கட்சி தலைவர், ஊர் நாட்டாமை, பெரிய தலைவர், பஞ்சாயத்து போர்டு தலைவர், இப்படி நிறைய பேருடைய பழக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூரியனோட அனுக்கிறம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் நிரந்தர வருமானத்தை கொடுக்குறவர் சூரியன் தான். ஒரு மனிதனுக்கு நிரந்தர வருமானம் வரணும்னா சூரியன் தான். அதுபோக அரசு கான்ட்ராக்ட் எடுக்கணும், அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பெரிய ஆளாகணும், வீடு கட்டி விடணும், சரியாக லைன் வீடு கட்டணும், காம்பவுண்ட் வால் இருக்கணும், இப்படி நிறைய பெரிய அபிலாஷைகள் இருக்கிறவங்க தான் சூரியன் நல்லபடியாக இருக்கணும். மல்டி லெவல், அது என்ன சொல்கிறது, மல்டி ஸ்டோர் பில்டிங் கட்டணும், மச்சு வீடு கட்டணும். அப்படின்னா மச்சு வீடு கட்டி கோலாச்சி பண்ணணும்னா சூரியன் நல்லா இருக்கணும் ஜனன ஜாதகத்தில். இப்படி நிறைய அமைப்புக்கு சூரியன் வருவார். ஒரு மனிதனுக்கு கௌரவம், நம்பிக்கை, நாணயம், நிர்வாகம், சமூக மதிப்பு, நிர்வாகத்திறமை எல்லாத்துக்கும் சூரியன் தான். கனவுகள் நனவாகணும்னா சூரியன் நல்ல நிலையில் இருக்கணும். கற்பனை சக்திகளுக்கு சூரியன் தான். கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க, டைரக்டராக இருக்கிறவங்க, அதுபோக ஒரு இடத்த எடுத்து செய்கிறவங்க, ஒரு வேலையை எடுத்து செய்கிறவங்க, ஆர்கிடெக்டாக இருக்கிறவங்க, டிசைனராக இருக்கிறவங்க, பிளானிங்காக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து சூரியன் நல்லா இருக்கணும். ஸோ தனுசு ராசிக்கு வந்து இப்போ சூரியன் கர்மஸ்தானத்துக்கு வரப்போகிறார் புரட்டாசி மாதம். ஸோ கர்மம் செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தந்தை வழி தொழில் எடுத்து செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், குலத்தொழில் செய்கிறவங்க நல்லாயிருக்கும், அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும், அரசாங்கத்தில் இருக்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் அரசு உத்தியோகத்துக்கு போகிறவங்க நல்லாயிருக்கும், ப்ரைவேட்டில் மேனேஜர் வேலை பார்க்குறவங்க, ஆபரண வேலையில் இருக்கிறவங்க, தங்க வேலை வச்சுருக்கிறவங்க, தங்க நகை கடை வச்சுருக்கிறவங்க, முலாம் பூசுகிறவங்க, தங்க முலாம் பூசுகிறவங்க, தாலுகா ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, முனிசிபாலிட்டி வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோல் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, நீதித்துறையில் இருக்கிறவங்க நல்ல பார்க்கப்படுகிறது. எம்எல்ஏ, எம்பி, டாக்டர் தொழில், ஃபார்மசி, மெடிக்கல் ஷாப் வச்சுக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் விவசாயம் பண்ணுறவங்க, ஃபெர்டிலைசர், ரசாயனம், கெமிக்கல் சம்மந்தப்பட்டவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். நெருப்பு சம்மந்தப்பட்ட அனைத்து வேலைக்கும் சூரியன் வருவார். மின்சார வாரியம், இபி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ சூரியனுடைய அமைப்பு சம்மந்தப்பட்ட வேலைகள் காற்றாலை மின்சாரம், நீர் மின்சாரம், நில மின்சாரம், அணுகுலை மின்சாரம், அப்புறம் சயின்ஸ் ஃபிக்ஷன், இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். சரியா நேர்களே? அதுபோக ஐஏஎஸ் ஆஃபீஸர், கலெக்டர், மாவட்ட நிர்வாகம், மாவட்ட காவல் அதிகாரி, இது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நகை செய்கிறவங்க, நகை ஆசாரி, கோல்டு ஸ்மித் இவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் சூரிய வழிபாடு இந்த காலத்தில் செய்யணும். சரியா நேர்களை? சூரிய வழிபாடு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சூரியன் கெட்டு போகக்கூடாது ஜனன ஜாதகத்தில் லக்கணம் எந்த லக்கணமாக பிறந்தாலும் சரி சூரியன் ராகு கூட சேரக்கூடாது, சூரியன் கேது கூட சேரக்கூடாது. கிரகணம் சூரியன் செவ்வாய் கூட சேர்ந்தோம்னா அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, தொழிலில் சரி இடைவெளி வரும், கர்டேல் ஆகும். சூரியன் செவ்வாய் சேர்க்கை வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, உடல் உஷ்டமாகும். ஸோ இவங்கெல்லாம் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். திங்கக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போகணும். சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது சூரியனுடைய மந்திரத்தை சொல்லணும். ஓம் சூரிய பவனை போற்றி, அருக்கனை போற்றி, ரவியை போற்றி, ஆதித்தனை போற்றி, கார்த்திகை நட்சத்திர உருவனை போற்றி, உத்தர நட்சத்திர உருவனை போற்றி, உத்தராட நட்சத்திர உருவனை போற்றி, வெய்யவனை போற்றி, பகலவனை போற்றி, உதயனை போற்றி, மார்த்தாண்டனை போற்றி, நவக்கிர தலைவனை போற்றி, வெற்றி குருவனை போற்றி, புதிர்காரகனை போற்றி, தாப்பனை போற்றி, முதிர்களை போற்றி, சிம்மராசியில் அச்சிசேவனை போற்றி, மேசராசியில் உச்சமடைவனை போற்றி, கலிகத்தல் காப்பவனை போற்றி, பேரருளை போற்றி, பிரபஞ்சமை போற்றி, ஒளியை போற்றி, சுபிச்சமை போற்றி, ஓங்கார பொருளை போற்றி, ஒளிமயமானவனை போற்றி, எங்கும் நிறைந்தவனை போற்றி, எதிரிலை வெல்வனை போற்றி, தீர்க்காயில் தருவனை போற்றி, தேக அரிக்கன் தருவனை போற்றி, அன்பத் தருவனை போற்றி, அருவத் தருவனை போற்றி, ஆற்றல தருவனை போற்றி, ஈவை அறுக்கும் கருணை காரணம் தருவனை போற்றி, காரணை மூர்த்தியை போற்றி, கருணை கடவுளை போற்றி, கருணை தாப்பனை போற்றி, பரதியை போற்றி, பதுமனை போற்றி, விக்கிரமனை போற்றி, ஆதித்தனை போற்றி. இப்படி சூரியபானோட நாமத்தை சொல்லணும். சூரியபான நாமத்தை எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு தனுசு ராசிக்கு மிகச்சிறப்பு. தனுசு ராசியில் மேச லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சூரிய நாமம் சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆத்ம ஒளி நல்லாயிருக்கும். சூரியன் கொடுக்குற சூரியனை நேரில் பார்க்கலாம், சூரிய ஒளி நம்ம நேரில் பார்க்கலாம். ஸோ ஆத்மா ஒளிக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை, அவனை ஆத்மகாரகன் தான், ஜோதி ரூபமானவன், நல்ல ஒரு இதை கொடுப்பாரு. சரியா? அதனால் சூரிய வழிபாடு உங்களுக்கு மிக ஒரு சிறப்பை தரும், ஒரு முன்னேற்றத்தை தரும், ஆத்ம பலத்தை கொடுக்கும். அதுபோக தலை சம்மந்தப்பட்ட பிணியில் இருக்கிறவங்க, தலைவலி வருது சார், தலை மயக்கம், பித்த மயக்கம், தலை சம்மந்தப்பட்ட வியாதியில் இருக்கிறவங்க, இருதய பிரச்சனை, இருதயத்தில் கோளாறு, ஹார்ட் பீட் கூடுறது, ப்ரெஷர் வருது, ரத்த கொதிப்பு, இருதய சம்மந்தப்பட்ட கம்பெனியில் இருக்கிறவங்களாம் சூரிய நமஸ்காரம், சூரிய நாமம் சொல்லணும். கண்ணில் பிரச்சனை, கண்ணில் கண்ணாடி போடுறேன், பார்வை மங்குது, சரியா? கண்ணு பிரச்சனை இருக்கிறவங்க சூரியனை கும்பிடலாம். முதுகு தண்டவடம், முதுகு வலி இருக்கிறவங்க சூரியனை கும்பிடலாம். காலில் பிரச்சனை, கால் பாதத்தில் பிரச்சனை, கால் விரலில் பிரச்சனை, குறிப்பாக கால் பெருவரில் பிரச்சனை இருக்கிறவங்க சூரியனை பார்க்கலாம். தூர பார்வை, கிட்ட பார்வை சம்மந்தப்பட்டவங்க சூரியனை கும்பிடலாம், சிவ வழிபாடு பண்ணலாம். தொண்டை, இஎன்டி பிரச்சனை இருக்கிறவங்க கும்பிடலாம். உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய்கள், சித்தப்பிரமை, எலும்பு வலிக்குது, உடம்புக்கு எலும்பு வலிக்குது, போன் பிரச்சனை இருக்குது, விட்டமின் டி குறைஞ்சி போச்சு, ஹீமோகுளோபின் குறைஞ்சி போச்சு, முக்கியமான இது ஹீமோகுளோபின் ரத்தத்தில் குறைஞ்சி போச்சுன்னா சூரிய வழிபாடு தான் மிகச்சிறப்பை தரும். சில பேருக்கு நாக்கு மரத்து போயிடும், சாப்பாடு என்ன சாப்பிட்டாலுமே ருசி இருக்காது, நாக்கு பறத்து போச்சு, இவங்களும் சூரிய வழிபாடு பண்ணணும்.
இறுதிய அறுவை சிகிச்சை செஞ்சவங்க, பைபாஸ் வச்சவங்க, ஆஞ்சியோ பண்ணவங்க, ஸ்டாண்ட் வச்சுருக்கிறவங்க இவங்களும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அதுபோக வந்து மலச்சிக்கல், அஜீரண கோளாறு, தூக்கம் இல்லாமல் போகிறது, ரத்த அழுத்தம், ஆஸ்துமா, வயிற்றில் பூச்சிகள் இது மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சில பேருக்கு தண்ணி தாகம் அதிகமாக எடுத்துகிட்டே இருக்கும், அவங்களும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். உடல் உஷ்ணம்தான், சரியா? அதுபோக இந்தி படிக்கிறவர்கள், இந்தி தெரிந்தவர்கள், சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் இவங்களாம் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறது வாழ்க்கையில் சிறப்பாக தரும். தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மொழி பேசுகிறவங்க சூரியனை கூடுதலாக வழிபட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ தமிழ் பேசுகிறவனுக்கு சூரியன் செய்ய மாட்டாரா சார் அப்படின்னா, தமிழ் பேசுகிறவங்களுக்கு புதன் தான் நல்ல பலன்கள் கொடுப்பார். ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒரு மொழி இருக்குது. சூரியனுக்கு வந்து உள்ள மொழி வந்து இந்தி, சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். இந்த மொழி பேசுகிறவங்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அவங்க சூரியனை சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கும். அதுபோல் எலும்பு சம்மந்தப்பட்ட பிணிகள், நரம்பு சம்மந்தப்பட்ட பிணிகள் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். நரம்பு வந்து புதனுக்கு போயிடும், ஆனால் எலும்பு சம்மந்தப்பட்டது ஆர்த்தோ கம்ப்ளைண்ட், எலும்பு சம்மந்தப்பட்ட பிணி இருக்கிறவங்களுக்கு சூரியன் வழிபாடு இந்த காலம் சிறப்பாக தரும். இந்த 60 நாளுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணணும். வாய்ப்பு இருந்தால் சூரிய நாயனார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரியா நேர்களே, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சூரிய கெட்டு போனவங்க வந்து மாணிக்கத்தை போட்டுக்கலாம், மாணிக்கக்கல்லை போட்டுக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். கோல்டில் வந்து நீங்கள் வந்து மாணிக்கக்கல்லை போட்டிங்கன்னா மிகச்சிறப்பு. தங்கமும் மாணிக்கம் சேர்ந்த மிகச்சிறப்பு. சிவராஜ யோகம் அருமையான அமைப்பு, சரியா? அதை வந்து நீங்கள் வந்து ஆள்காட்டி விரலில் போட்டுக்கலாம், குரு விரலில் போட்டுக்கிட்டாலும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி சுவைகளில் வந்து காரம், சில பேர் காரம் ரொம்ப அதிகமாக பிடிக்கும். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு சூரியன் நல்ல நிலைமையில் இருப்பார். நிறங்களில் வந்து சிவப்பு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆரஞ்சு இல்லைனா பொன்னிறம் இந்த நேரத்தை ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை இந்த கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யோகம் அதிகமாக இருக்கும். ஸோ சூரியனுக்கு வந்தது ஞாயிற்றுக்கிழமை தான். ஆனால் வழிபாடுக்கு வந்து சோமவாரம் தான். ஏன்னா சோமவாரம் தான் சிவனுடைய வழிபாடு நல்லாயிருக்கும். ஏன்னா சூரியனாலே சிவன் தான். ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலுக்கு போகலாம், ஆனால் திங்கக்கிழமை போகிறது தான் சிறப்பு, சரியா? திங்கக்கிழமை போகிறது வந்து சிவனுக்கு சிறப்பு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அம்பாளுக்கு வேண்டிய நாளாக பார்க்கப்படுகிறது. சமைத்து அதில் வந்து எருக்கு தான் அவருக்கு, சரியா? எருக்குளம் பூ. அதுபோக ரத்தனங்களில் மாணிக்கம், தானியம், கோதுமை. சூரியனுடைய வழிபாடு குறைந்தவர்கள், சூரியன் வந்து ஜனனஜாது சரியில்லை, கெட்டு போயிட்டார், சனி பார்வையில் இருக்கிறார், சனி கூட சேர்ந்து போயிட்டாருன்னா கோதுமை பண்டங்கள் அதிகமாக சாப்பிடணும். சப்பாத்தி, கோதுமை தோசை, ரவா, கோதுமை பலகாரத்தை நிறையா சாப்பிடணும். அதுபோக மற்றவங்களுக்கு தானியம் பண்ணும்போது கோதுமை அதிகமாக கொடுக்கணும். கோயிலில் போய் விளக்கு போடும்போது கோதுமையை பரப்பி நெய் விளக்கு போடணும். இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, சிவன் கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே சூரியனோட சன்னிதானம் இருக்கும். சூரிய சன்னிதானத்துக்கு போகும்போது குறிப்பாக சூரிய ஓரையில் பண்ணலாம், சரியா? திங்கக்கிழமை சூரிய ஓரையில் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சார் எனக்கு திங்கக்கிழமை வேலைக்கு போயிடுவேன் சார்னு சொல்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை போங்க, சரியா? ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குள்ளனால தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 to 9 சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சூரியன் சன்னிதியில் கோதுமையை பரப்பி அது மேலே 2 நெய் விளக்கு போடுங்க, சரியா? 2 நெய் விளக்கு போட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் கோதுமை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம், கோதுமை பொருட்களை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம். நாய்களுக்கு வந்து கோதுமை ரொட்டி துண்டுகளை போடலாம். ஏன்னா நாய்கள் வந்து காலபைரவருடைய வாகனம். நாய்கள் வந்து காலபைரவர் சிவனுடைய அம்சம் தான். அதனால் அங்கே சிவனுடைய அம்சம் வரதுனால நாய்களுக்கு ரொட்டி துண்டு போடலாம். அதுபோல் மலரில் வந்து செந்தாமரை தான். ஸோ சூரியனை கண்டால் மலர்கின்ற பூ செந்தாமரை. ஸோ மலர்களில் செந்தாமரை தான் சூரியனுக்கு. செந்தாமரை வச்சு சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணலாம். செந்தாமரை பூவை வந்து சூரியனுக்கு சூடலாம். வீட்டில் சூரியன் படத்தை வச்சும் கும்பிடலாம், சரியா? சூரியன் படத்தை வச்சு நீங்கள் அடுத்து வருகின்ற 2 மாதம் கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியனுடைய ஆதித்ய ஹிருதய மந்திரத்தை சொல்லலாம். சூரியனுக்கு ஒரு ஜாதி இருக்குது, சத்திரியன் அவர், சரியா? அதெல்லாம் சத்திரிய குலத்தில் இருக்கிறவங்க, போருக்கு போகிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, நிறைய ஒரு இதாக இருக்கிறவங்க, சத்திரிய வம்சத்தில் பிறந்தவங்கலாம் சூரிய வழிபாடு பண்ணிங்கன்னா குலப்பெருமை நல்லாயிருக்கும், சரியா? அவங்க குலம் நல்லாயிருக்கும், பிள்ளைகள் நல்லாயிருக்கும், பேரம்பத்திகளாம் நல்லபடியாக இருப்பாங்க. சத்திரியன்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, சத்திரியன்னா என்ன அர்த்தம்? அந்த காவல் பணியில் இருக்கிறவங்க, அந்த காலத்தில் போருக்கு போகிறவங்கன்னு அர்த்தம், அரச பரம்பரையில் சேர்ந்தவங்க, சரியா? 4 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு வர்ணாபிசாரம், அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போக வேண்டாம். ஆனால் சத்திரியன் என்னன்னா நாட்டை காக்கிறவன், ஒரு வீரன், மறவன் அர்த்தம், சரியா? மறவன்னா சத்திரியன் அர்த்தம். அடுத்து வந்து குணம், சாமச குணம், திசை கிழக்கு திசை. அதனால தான் நம்ம சூரிய நமஸ்காரம் கிழக்கு திசை பார்த்து கும்பிடணும். ஆதித்ய கிருதய மந்திரத்தை சொல்லுங்கள். அவருடைய பேர்லாம் சொல்லிட்டேன், நான் நிறைய சூரிய நாமத்தை சொல்லிட்டேன், இருந்தாலும் சில நம்பர்களை சொல்கிறேன். அவருடைய பேர்கள் அருக்கன், ஆதித்தன், ஆதவன், ரவி, உதயன், கதிரவன், சான்றோன், சித்திரபானு, செங்கதிரோன், ஞாயிறு, தானவன், தினகரன், பகலோன், வெய்யோன், விருச்சிகன், ஜோதி, வெண்சுடர், மார்த்தாண்டன், விண்மணி, பரிதி, சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ வந்து தனுசு ராசிக்கு வந்து அம்பானி யோகம் கிடைக்கிறதுக்கு இந்த யோகம் வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. அடுத்து வந்து உங்கள் ஜாதகத்தில் சூரியன் லக்கண ரீதியாக எந்தெந்த அமைப்பில் இருந்தாருன்னா என்ன பலன்கள் அதை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோ வந்து வாழ்நாள் முழுக்க நீங்கள் வச்சுக்கலாம், சரியா? இப்போ மட்டும் கேட்டுட்டு நீங்கள் போகிற வீடியோ கிடையாது. வாழ்நாள் முழுக்க இந்த வீடியோவுடைய இது உங்களுக்கு கூட வந்துக்கிட்டே இருக்கும், சரியா நேர்களே? பலன்கள் இந்த வாழ்நாளுடைய சூரியனுடைய பலன்களும் குருவுடைய பலன்களும் வரும். ஏன்னா 2 கிரகங்களுமே வந்து தனுசு ராசிக்கு ரொம்ப முக்கியம். அதுபோல் நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி சார், நீ 5 லக்கணம் சொன்ன மற்ற லக்கணங்களுக்கு சூரியன் நல்லபடியாக இருக்க மாட்டாரா அப்படின்னா அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். நான் மற்ற லக்கணத்துக்கும் சூரியனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள், சரியா? நம்ம வீடியோவில் வந்து சில தகவல்கள் நான் சொல்லுவேன்,
சரியா நேரில் சில தகவல்களை சொல்லுவேன், நீங்கள் கேட்குறத பொறுத்து தான் இருக்குது. அதுபோக சூரியன் எந்தெந்த வீட்டில் இருந்தாருன்னா என்னென்ன பலன்களை கொடுப்பாருன்னு இப்போ சொல்கிறேன். நான் ராசி சக்கரத்தில் எங்கே சூரியன் எங்கெங்கே இருந்தாலும் அந்த பலன் கொடுப்பாருன்னு சொல்கிறேன். சூரியன் சொந்த வீட்டில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, சொந்த வீடுங்கிறது அவருக்கு முக்கியமானது. சரியா நேரில் சொந்த வீட்டில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள், சிம்மத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் வந்து மேன்மையானவர்கள். அதுபோக வந்து உச்ச வீட்டிலே இருக்கலாம், மேசத்துலேயும் இருக்கலாம், தனுசுலேயும் இருக்கலாம், ரிஷபத்திலையும் இருக்கலாம், மிதுனத்திலையும் இருக்கலாம், அடுத்து வந்து கன்னியில் இருக்கலாம், விருச்சிகத்தில் இருக்கலாம். சரியா, தான் வீட்டுக்கு அவர் மறையாமல் இருக்கணும். சரியா நேரில் தான் வீட்டுக்கு மறையாமல் எங்கே இருப்பார்னா கன்னியில் இருப்பார், தான் வீட்டுக்கு 2ஆம் இடம். விருச்சிகம் தான் வீட்டுக்கு 4ஆம் இடம், நல்ல அமைப்பு. தனுசு தான் வீட்டுக்கு 5ஆம் இடம், சூப்பர். அடுத்து வந்து கும்பத்தில் இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் பகமை பெறுவார். கும்பத்தில் இருக்கிறது மத்தியம பலனை கொடுப்பார். மேசத்தில் இருக்கலாம், அடுத்து வந்து ரிஷபத்தில் இருக்கலாம், மிதுனத்தில் இருக்கலாம். இந்த இடத்துல சூரியன் இருக்க பிறந்தவர்கள் நல்லா இருப்பாங்க வாழ்நாள் முழுக்க. சரியா, சூரியன் சம்மந்தப்பட்ட தசா பற்றி நல்லாயிருக்கும். சரி, சிவராஜ யோகம் சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகத்தை கொடுப்பாங்க. மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, தனுசு ராசியில் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனும் குருவும் 9ஆம் பாவத்துக்கும் 5ஆம் பாவத்துக்கும் வருவாங்க. சரியா, அதனால இவங்க இணையிறது நல்ல அமைப்பு தான். சரியா, பாக்கியாதிபதியும் பஞ்சமாதிபதியும் இணைஞ்சு இருக்கிறது நல்ல அமைப்பு தான். ஸோ மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குருவும் சூரியனும் இணைஞ்சு இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாங்க. சரியா, நல்ல இடத்துல இருக்கணும். அவங்க லக்கணத்துக்கு ராசிக்கு மறையாமல் இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாங்க. 5, 9 சம்மந்தப்பட்டவங்களாம் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, குரு சுமாரான பலன்களை தான் கொடுப்பாரு, அட்டமாதி பலன் தான் கொடுப்பாரு. அதனால் ராசிநாதன் இருந்தாலுமே அட்டமாதி பலனை தான் கொடுப்பாரு. ஆனால் சூரியன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, சூரியன் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கிறது நல்ல பலன்கள் தான். ரிஷப லக்கணத்துக்கு வந்து சூரியன் 4 கூடையவனாக வருவார். சூரியன் 4 கூடையவனாக வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா சூரியன் ஒரு அரப்பாவர் தான், ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக வரலாம். ஸோ ரிஷப லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு 150% நல்ல பலமாக இருக்கும். ஏன்னா குரு 11 கூடையவனாக வருவார். ஸோ 11 நல்ல காம்பினேஷன், சுகஸ்தானம், லாபஸ்தானம். 8ஆம் இடம் இருந்தாலும் தூரதேசத்தில் போய் நல்ல நிலைமையில் இருப்பாங்க ரிஷப லக்கணத்தை பிறந்தவங்க. அடுத்து வந்து மிதுன லக்கணத்துக்கு வந்து மீனத்திலையும் தனுசிலும் சூரியன் குரு சேர்ந்தால் நல்ல விடமாக பார்க்கப்படுகிறது. சரியா, மிதுன லக்கணத்துக்கு வந்து சூரியனும் குருவும் நல்ல பலன்கள் கொடுப்பாங்க. 3, 7, 10 கூடையவனாக வருவாங்க. ஆனால் 2 பேரும் சேர்ந்து தனுசிலும் மீனத்தில் இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாங்க. இவங்களுக்கு தான் அந்த கோடீஸ்வர யோகம் கிடைக்கும், அம்பானி யோகம். அடுத்து கடகலக்கணத்துக்கு சூரியன் 2 கூடையவனாக வருவார், குரு 6, 9 கூடையவனாக வருவார். 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம். சரியா, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 2 பேரும் சேர்ந்து வந்து எங்கே சார் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேரும் சேர்ந்து 9ஆம் இடத்துல மீனத்தில் இருக்கலாம். சரியா, சூரியன் தான் வீட்டுக்கு மறைஞ்சாலுமே குரு கூட சேர்ந்து சிவராஜ யோகத்தை கொடுப்பாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராசியில் கூட இருக்கலாம், உச்ச குரு கூட சூரியன் இருக்கிறது நல்லதான். 2 கூடையவன் 2ஆம் இடத்துல இருந்தாலுமே உச்ச குரு கூட சேர்ந்துருக்கிறனால சுபத்துவம் அடைஞ்சு நல்ல பலன்களை கொடுப்பாரு கடகலக்கணத்துக்கு. அடுத்து சிம்ம லக்கணத்துக்கு வந்து நல்ல அமைப்புங்க. சிம்ம லக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கு தனுசு ராசியிலே சூரியன் குரு இருந்தாங்கன்னா சூப்பர். அடுத்து வந்து கன்னியா லக்கணத்துக்கு வந்து 4ஆம் பாவத்தில் இருக்கலாம், குருவும் சூரியனும் சேர்ந்து தனுசில் இருக்கலாம். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சூரியனும் குருவும் சேர்ந்து கன்னி லக்கணம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராசியிலே இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாங்க. இவங்க தான் கோடீஸ்வரன் ஆவாங்க. சரியா, அருமையான பலம். அந்த சிவராஜ யோகம் நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா நேர்களே. அடுத்து துலா லக்கணத்தில் வந்து சூரியன் வந்து நீசம் அடைவார். சரி, நீசம் அடைஞ்சாலுமே குருவும் நல்ல அமைப்பு கிடையாது, 3, 6 கூடையவன் வருவார். ஸோ இவங்க வந்து அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டாங்க. 11ஆம் பாவத்தில் இருந்தாங்கன்னா ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாங்க. இல்லைனா ராசிக்கு லக்கணத்துக்கு 3ஆம் இடம் ராசியில் இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாங்க. 11, 3ஆம் இடத்துல இருந்தால் நல்ல பலன்கள் கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு இது புரியாது. ஏன்னா துலா லக்கணம் தனுசு ராசி நல்ல அமைப்பு கிடையாது. லக்கணத்தில் சூரியன் நீசம் அடைவார், லக்கணத்துக்கு வந்து குரு மாரகாதிபதியாக வருவார். ஸோ 3ஆம் இடத்துல இருந்தால் ஓரளவு பரவாயில்ல. சரியா, உபயசேன ஸ்தானத்தில் இருக்கலாம் 3ஆம் இடம், அல்லது வந்து 6ஆம் இடத்துல கூட இருக்கலாம். குரு ஆட்சி பெறுவார் மீனத்தில். அடுத்து வந்து 10ஆம் இடம் 11ஆம் இடத்துல இருந்தால் கூட பரவாயில்ல. 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெறுவார், குரு வந்து உச்சம் அடைவார். ஸோ துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கடகத்தில் இருக்கலாம். இதுதான் பாயிண்ட்டு. துலா லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சூரியனும் குருவும் சேர்ந்து எங்கே இருக்கலாம், கடகத்தில் இருக்கலாம். ஆடி மாதம் பிறந்திருப்பீங்க. சரியா, இப்படி இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். குரு திசை சூப்பராக இருக்கும். குரு திசை சூரிய பற்றி சூப்பராக இருக்கும். விருச்சிக லக்கணத்துக்கு 2 பேருமே யோகக்காரங்கள் தான். விருச்சிக லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு குருவும் சூரியனும் வாரி வழங்குவாங்க. குரு 2, 5 கூடையவன், சூரியன் 9 கூடையவன். 2 பேரும் சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கலாம். சரியா, விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 10ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. தர்ம கர்ம இடத்துல இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. கடகத்திலையும் சிம்மத்திலையும் குருவும் சூரியன் சேர்ந்து விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க இருந்தாங்கன்னா தட்டுன்னு தட்டுவாங்க, கோடிக்கணக்கில் பணத்தை தட்டுவாங்க, தட்டி எடுப்பாங்க. அருமையான அமைப்பு. அடுத்து வந்து மகர லக்கணத்துக்கு சூரியன் அவயோகி, குரு வந்து மறைவார். ஸோ மகர லக்கணத்தில் இல்லாமல் இருக்கிறது நல்லது. மகரத்தில் வந்து சூரியனும் குருவும் இல்லாமல் இருக்கிறது நல்லது. சரி சார், நான் மகர லக்கணத்தில் பிறந்துட்டேன், எங்கே தான் சார் சூரியன் குருவனும் இருக்கணும் அப்படி பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல இருக்கலாம். உச்ச சூரியன் கூட குரு சேர்ந்து இருக்கலாம். மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கலாம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்துல இருக்கலாம். 7ஆம் இடத்துல உச்ச குரு கூட சூரியன் சேர்வார். யாரோ ஒருத்தர் உச்சமடையணும். 4ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல உச்சமடையணும். 7ஆம் இடத்துல குரு உச்சமடைவார், 4ஆம் இடத்துல சூரியன் உச்சமடைவார். இதான் வேத ஜோதிடம், இதுதான் ஜோதிடம்.
இப்படி இருக்க நல்லா இருப்பாங்க. மகர லக்னத்தில் பிறந்தாலுமே தனுசு ராசியில் குரு சூரியன் இந்த இடத்துல மேசம் அல்லது கடகத்தில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. சரியா? 8ஆம் இடத்துல இருந்தால் தூரதேசத்தை கம்மி போட்டுருவார். 8ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறுவார். குருவோட சேர்ந்து ஓரளவுக்கு சூரியன் சுபத்துவமாகி வெளியிடத்துக்கு அனுப்பிவிடுவார். இல்லைனா அரசாங்க வேலைகள் இருக்கும். சரியா? அரசாங்க வேலை பார்த்தாலுமே அடிக்கடி கேம்பில் இருப்பார். உள்ளூரில் இருக்க மாட்டார், வெளியூர் டெபுடேஷன்லேயும் இருப்பார். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் நேர்களே. நான் ஒன்று ஆரம்பித்தேன்னா ஒன்று போயிட்டே இருப்பேன். ஆனால் தனுசு ராசியை பற்றி தான் பேசுவேன். இப்போ வந்து தனுசு ராசிக்கு சூரியனையும் குருவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிக்காது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. ஆமாம் என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆனால் ஜோதிடம் தெரிஞ்சவர்கள், தொழிலத்தை பற்றி புரிந்தவர்களுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கும். சரியா? ஆனால் இதுதான் உண்மை அமைப்பு. அடுத்து வருகின்ற ஒரு 60 நாட்களுக்கு நல்ல யோகம் இருக்கணும், நல்ல பணம் கையில் காசு புழங்கணும் அப்படின்னா இந்த அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் விலாவரியாக சொல்கிறேன். இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியா? எதுவுமே இல்லாமல் எதுவும் கிடைக்காது. சும்மா நான் அப்படியே உட்காந்துருப்பேன், எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்கு, நான் வீட்டில் உட்காந்துட்டு விசிறி வச்சு வீசிக்கிட்டே இருப்பேன், சேரில் உட்காந்து விசிறி வச்சு வீசிக்கிட்டே இருப்பேன், எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குன்னா ஒன்றும் நடக்காது. அமைப்பு இருக்கணும். சரியா? இது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இந்த சரியான்னு சொல்கிற வார்த்தையை நிப்பாட்டணும். அடுத்து கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்கள் இருக்கும். சரியா? சிம்மத்தில் தனுசுலையோ குருவும் சூரியன் சேர்ந்துருந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாங்க. அடுத்து மீன லக்கணத்தை குரு லக்கணாபதி, ஆனால் சூரியன் வந்து 6 கூட வருவார். அதனால் தனுசுலையும் மிதுனத்தில் இந்த கிரகங்கள் சேர்ந்து இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாங்க. ஸோ தனுசு மீனம் 10ஆம் இடத்துலையோ அடுத்து 4ஆம் இடத்துல இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. பொதுவாக சிவராஜ யோகம் குருவும் சூரியனும் சேர்ந்திருந்தால் தந்தை என்பது சூரியனை குறிக்கும். ஏன்னா சூரியன் பிதிர்காரகன், குரு என்பது குழந்தையை குறிக்கும். சரியா? குருனாலே குழந்தை தான், புத்திரகாரகன் தான். ஸோ தாப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவை குறிக்கும். இந்த சிவராஜ் யோகம் சூரியனும் குரு சேர்ந்திருந்தால் தாப்பன் மகன் நல்லா இருப்பாங்க, நல்லா அந்யுன்யமாக இருப்பாங்க, நல்ல மதிப்பு மரியாதையோடு இருப்பாங்க, புகழ்பெற்றவர்களாக இருப்பாங்க, சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து இருக்கும். இந்த சிவராஜ் யோகத்தில் பிறந்தவங்களுக்கு பலர் தொடர்புகள் இருக்கும். இவங்களுக்கு கம்யூனிகேஷன் நிறைய இருக்கும், எல்லாரோட ரிலேஷன்ஷிப்பும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சிவ வழிபாடு சிறப்பை கொடுக்கும். இவங்க வந்து தேடி சென்று வழிபாடு பண்ணணும். சரியா? இவர்களை தேடி செல்லணும். அதாவது இந்த சிவராஜ் யோகத்தில் பிறந்தவங்களை நிறைய பேர் தேடி செல்வாங்க தன்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு. ஏன்னா இவங்ககிட்ட போனால் கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. இந்த சிவராஜ் யோகத்தில் பிறந்தவங்க சூரியன் குரு இருக்க பிறந்தவர்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, தேடி போய் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, இவங்களை தேடி வந்தவங்களையும் காப்பாற்றுவாங்க, சிவனடியாருக்கு நல்லா உதவி பண்ணுவாங்க. அதுபோக நிர்வாகத்திலும் சரி, மற்ற விஷயத்திலும் சரி, தொழிலும் சரி நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஸ்டெபிளாக இருப்பாங்க. நிர்வாகங்கிறது இவங்க கைவந்த கலை. தொழில் நிர்வாகம் வியாபாரம் வந்து கைவந்த கலை. அரசியல்வாதியில் இருக்கிறது சிறந்த ஆளாக இருப்பாங்க. ஆலோசனையும் நல்லா வழங்குவாங்க, சிந்தனை இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு பிஏவாக இருக்கிறதுக்கு கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா குரு மந்திரி, சூரியன் ராஜா. ஸோ ராஜாவுக்கு குருவாக இருக்கிறதுக்கு தகுதிப்படுத்தவர்கள். அரசாங்கத்துக்கு, முதலமைச்சருக்கு, மந்திரிக்கு ஆலோசனை கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். ஆனால் திருமணம் தாமதமாக தான் நடக்கும். ஏன்னா குரு சூரியன் இணைவில் வந்து குரு வந்து அஸ்தமனம் அடைவார். சூரியன் கூட ரொம்ப நெருங்கி சேரக்கூடாது. ஒரு 10 டிகிரி தாண்டி நிற்கணும். குருவும் சூரியனும் ஒரு ராசியில் இருக்கிறாங்கன்னா 2 பேத்துக்கு இடையில டிஸ்டன்ஸ் வந்து 10-12 டிகிரி தாண்டி நின்னாங்கன்னா குரு டேமேஜ் ஆகாமல் இருப்பார், சேதாரம் இல்லாமல் இருப்பார். இல்லைனா குரு சேதாரம் ஆயிடுவார். குரு சேதாரம் ஆயிட்டாலும் என்ன ஆகும்னா வேலை நோக்கம் குறைஞ்சி போயிடும். வேலை நோக்கம்னா என்ன? திருமணம் தான். ஏன்னா ஒரு மனிதனுக்கு திருமணத்தை கொடுக்குறவரே குரு தான். எப்படின்னா புத்திர பாக்கியத்தை கொடுக்குறவர் குரு தான். ஒருத்தனுக்கு புத்திர பாக்கியம் கொடுக்கணும்னா அவன் கண்டிப்பாக திருமணம் பண்ணணும். முறைப்படி திருமணம் பண்ணால் தான் அவன் குழந்தைக்கு தாப்பன்னு என்று சொல்ல முடியும். ஸோ அந்த வாரிசை கொடுக்குறவர் குரு தான். அதனால் திருமண தாமதத்தை தடை பண்ணுவார். ஸோ குருவும் சூரியனும் நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு சூரியன் சுபத்துவமாகி குருவை கெடுத்துருவார். ஸோ திருமணம் தாமதமாக அமையும். அதுபோல் வீட்டில் சிவன் வழிபாடு செய்கிறது மிக சிறப்பை தரும். சிவனுக்காக இவங்க கோயில் ஊழம்னா கட்டலாம், கும்பாபிஷேகம் இதுக்கெல்லாம் போகலாம். அதுபோல் நல்லா படிப்பாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இதெல்லாம் படித்து பெரிய லெவலுக்கு போவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்துங்களும் உங்களுக்கு முக்கியமான ஒரு யோகத்தை சொல்லியிருக்கிறேன். எல்லோரும் நினைப்பாங்க என்னடா பெரிய அம்பானின்னு சொல்லிட்டானேன்னு. ஆனால் அம்பானிக்கு யோகம் இருக்க போய் தான் அம்பானியாக இருக்கிறாரு. அவர் ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா குரு சூரியன் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. இது உண்மை, நெசசர உண்மை. ஸோ நீங்களும் அம்பானி ஆகலாம். அடுத்து வருகின்ற 60 நாட்களுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு அம்பானி யோகம் இருக்குது. நான் சொன்ன வழிபாடை பண்ணுங்கள். ஜனன ஜாதகத்தில் சொன்ன அமைப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியா? உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கணும். என் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, இவர் சொல்கிற போதி ஜோடத்தில் சொல்கிறாரு, இந்த அமைப்பு என் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த அமைப்பு இல்லைன்னா நீங்கள் அந்த வழிபாடு பண்ணணும். இப்போதைக்கு உங்களுக்கு சூரியனும் குருவும் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. குரு ராசியை பார்க்குறாரு, சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. இவ்வளோ நாள் கேதுபடியில் இருந்தார், இப்போ இறங்கி வந்துட்டார். மக நட்சத்திரத்திலேருந்து அவர் வந்து பூர நட்சத்திரத்துக்கு வந்து உத்தர நட்சத்திரத்துக்கு வரப்போகிறாரு. பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் தான். சுக்கரன் அடுத்து சிம்மத்துக்கு வரப்போகிறாரு. ஸோ சுக்கர நட்சத்திரத்தை போகிறதுனால தனுசு ராசி நேயர்களுக்கு உத்தியோகத்தில் நல்லாயிருக்கும். சரியாக கொஞ்சம் லாபம் இருக்கும். இருந்தாலும் உத்தியோகத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தர நட்சத்திரத்துக்கு வந்துட்டாருன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தர நட்சத்திரத்துக்கு 12ஆம் தேதி வந்துடுறாரு. சரியா? 14ஆம் தேதி வந்து உத்தர நட்சத்திரம் உத்தர 1ஆம் பாதத்துக்கு வந்துட்டாருன்னா சூப்பர். சுயசாரத்துக்கு வந்துடுவார். அதுலேருந்து அவர் மறுபடியும் 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சிம்மத்திலேருந்து கன்னிக்கு வந்துட்டாருன்னா சூப்பர். தனுசு ராசிக்கு கன்னிலையும் துலாமிலையும் சூரியன் இருக்குது நிலமைப்பு தான். துலாமில் நீசம் அடைவார். நீசம் அடைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு பார்வையில் இருப்பார். சிவராஜ யோகம் அந்த நீசம் வந்து பங்கம் அடைஞ்சிரும். இப்படி அடுத்தடுத்து வருகின்ற வீடியோவில் சொல்கிறேன். ஒரே வீடியோவில் எல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு ஆசை இருக்குது.
தனுசு ராசிக்கு பேசுகிறது இருந்தால் நான் பேசிக்கிட்டே இருப்பேன், நாள் கணக்கில் பேசிக்கிட்டே இருப்பேன், ஏதோ ஒரு டாபிக் எடுத்து பேசிகிட்டே இருப்பேன். இந்த சூரியனுக்கும் குருவுக்கும் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன், சிவராஜ யோகம்னு போட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். இது மாதிரி நிறைய பேசலாம். அடுத்து குருமங்கள யோகம், ராசி 11ஆம் இடத்துல குரு பார்வைக்கு செவ்வாய் வராரு, நல்லா தான் இருக்குது. ஸோ ஒரு கல்லில் 2 மாங்காய் 3 மாங்காய் அடிக்க போகிறீங்க. சிவராஜ யோகம் குருமங்கள யோகம் அடுத்தடுத்து நடக்குது. ராசிக்கு 5 12 கூடியவன் 9 கூடியவன்லாம் நல்ல நிலைக்கு வராங்க, நல்லா இருக்கும். வழிபாடு அதிகமாகப்படுத்துங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நான் வாரத்துக்கு இப்படி ஒரு வீடியோ 2 வீடியோ போடுவேன், தொடர்ந்து பாருங்கள், ஏதோ ஒரு மெசேஜ் கிடைக்கும். சரியா? சும்மா இருந்தால் ஒன்றும் கிடையாது. கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாம். சரியா நேர்களே? 10 இடத்துக்கு போனால் தான் 2 இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால் சும்மாவே இருந்துருந்தீங்கன்னா எதுவுமே சாத்தியப்படாது. பட் போது ஜோதிடத்தில் நான் உள்ளதான் சொல்வேன், இருக்கதை இருக்குமே, இல்லாததை இல்லைன்றுவேன். சும்மா உங்களை பூசி முழுகணும், உங்களை திருப்திப்படுத்தணும், இதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. ரைட்டு. அடுத்து சனி பகவான் வந்து சாரம் மாறுறாரு, அது ஒரு வகை நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அவர் எந்த சாரத்தில் மாறாரு தெரியல. உத்திரட்டாதியில் வந்து வக்கரமாக இருக்கிறாரு. 3ஆம் பாதத்துக்கு போயிட்டாருன்னா பரவாயில்ல, நான் அடுத்து வர இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் சனி பகவானுடைய நிலைப்பாடு என்ன அதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், பொறுமையாக இருங்க. இப்போயே பார்ப்போமே சனி பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்துருவோமே. சனி பகவான் வக்கரத்தில் தான் இருக்கிறாரு. அவர் வந்து இன்னும் 3ஆம் பாதத்துக்கு போகல. சரியா? 3ஆம் பாதத்துக்கு வந்து அவர் போகிறதுக்கு நாள் இருக்குது. சரியா? மாதம் 25ஆம் தேதி தான் போகிறாரு. 25ஆம் தேதி அவர் வந்து அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வராரு. சரியா? ஸோ இன்னும் நாள் இருக்குது. இதுதான் வேத ஜோதிடம். ஒரு ஜோதிடம் டக்குன்னு பார்த்து சொல்லணும் பஞ்சாங்கத்தில். நிறைய பேர் நீ பஞ்சாங்கம்னா என்னென்னு தெரியாது, ஆனால் வேத டிவியில் நல்லா பேசுகிறாங்க. ஆண் பெண் பொம்பளை பிள்ளைய சின்ன பிள்ளைய வந்தது வராது போனது வந்தது எல்லாம் சொல்கிறாங்க. ஜோதிட அரிச்சூடியே இல்லாதவரெல்லாம் நிறைய வீடியோ போடுறாங்க. எதுவுமே சொல்கிறது கிடையாது, பஞ்சாங்கத்தை பற்றி சொல்கிறது கிடையாது, பஞ்சாங்கம் அமைப்பை சொல்கிறது கிடையாது, நாளை பற்றி சொல்கிறது கிடையாது, திதியை பற்றி சொல்கிறது கிடையாது, நட்சத்திரத்தை பற்றி சொல்கிறது கிடையாது, கரண யோகம்னா எதுவுமே தெரியாது. ஆனால் எல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. நான் யாரையும் குறை சொல்லலை, இன்றைக்கி இருக்குது. நல்லதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யார் எதை சொல்கிறா, இயல்பாக யார் சொல்கிறா, உண்மையை யார் சொல்கிறா, ஈடுகட்டி யார் சொல்கிறா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு இதாக இருக்குது. ஏன்னா நிறைய வந்துருச்சு சேனல், எல்லோரும் பேசுகிறாங்க. சரியா? நான் குறை சொல்ல மாட்டேன், எல்லாரையும் கேளுங்க. ஆனால் ஒரிஜினாலிட்டி ரொம்ப முக்கியம். ஒரிஜினாலிட்டி இஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மை தோற்று போகாது. ஸோ சனி பகவான் இப்போதைக்கு சுமாரானதான் இருக்கிறாரு. சரியா? நவம்பர் 28க்கு மேலே தான் அந்த அமைப்பு வரும். அவர் வந்து உத்திராடம் 3ஆம் பாதத்துக்கு போயிட்டாருன்னா ஓரளவு 4ஆம் இட இதை குறைப்பார். சரியா? அந்த இதை வந்து அர்த்தாஷ்டம சனியுடைய கிரிப்பு குறையும். ரைட்டு. ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து கிரகங்கள் நல்ல கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்குறது யார் கொடுக்க போகிறாருன்னா சூரியன், செவ்வாய், அடுத்து சுக்கரன் ஓரளவு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. சுக்கரன் அடுத்து 9 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். புதன் நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. சூப்பர். புதனை மறந்துட்டோம்ல எவ்வளோ நேரம், பெருமாளை மறந்துட்டோம். சிவனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பெருமாளை மறந்துட்டோம். அரியும் சிவனும் ஒன்று, அது அறியாத வாயில் மண்ணும்பாங்க. ஸோ சிவனும் அரியும் ஒன்று தான். சரியா? பெருமாளையும் சிவனையும் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சூரியன் வந்து அடுத்து கன்னிக்கு தான் வராரு, அவருடைய வீட்டுக்கு தான் வராரு, பெருமாளோட வீட்டுக்கு தான் வராரு, புதனுடைய வீட்டுக்கு தான் வராரு. புதனும் வந்து அடுத்து கன்னிக்கு வராரு, 10ஆம் இடத்துக்கு வரது மிகச்சிறப்பு தான். அதை அடுத்த வருகின்ற வீடியோவில் சொல்கிறேன், எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இந்த அம்பானி யோகத்தை இதோட நிப்பாட்டிக்கிறோம். அடுத்து வருகின்ற 60 நாட்களுக்கு அம்பானி யோகம் இருக்குது. அங்கிட்டு விருச்சிகத்துக்கு சூரியன் வந்தாலுமே சுமாராக இருக்கும். உங்கள் ராசிக்கு வந்துட்டாருன்னா மறுபடியும் அம்பானி யோகம் இருக்கும். ஸோ அடுத்த வருகின்ற இன்னும் 90 நாட்களுக்கு அம்பானி யோகம் இருக்குது. சரியா? கார்த்திகை மாதம் மட்டும் கொஞ்சம் அதோடைய தாக்கம் கம்மியாக இருக்கும். ஏன்னா சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருப்பார். விரைய ஸ்தானத்துலேருந்து கொஞ்சம் விரயம் பண்ணிவிட்டு அந்த யோகத்துடைய தாக்கத்தை குறைப்பார். சரியா? யோகத்தினுடைய அந்த வீரியம் குறையும். உங்கள் ராசிக்கு வந்துட்டாருன்னா கூட ஆரம்பிச்சிடும். ஏன்னா குருபாரிக்கு வந்து மறுபடியும் இந்த சிவராஜ் யோகம் டியூன் ஆயிரும். ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மூலம் போராடம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் வாழ்க. இறைவன் அருளால், ஆண்டவன் அருளால் அனைவரும் அம்பானி ஆக வேண்டும். எல்லாரும் கையில் காசு பணத்தோடு சந்தோஷமாக இருக்கணும். காசு பணம் இருக்கிறது தான் பெரிய வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. காசு பணம் வச்சுருக்கிறவங்களாம் கஷ்டப்படுறவனும் இருக்காங்க, தீராத நோய் வியாதியோடு இருக்கிறாங்க. அதனால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோயை திருக்கிறவர் சூரியன் தான், ஆத்மாகாரகன், ஆத்ம ஒளி, சூரிய ஒளி நம்ம உடம்புல பட்டாலே எல்லாமே அற்று போய்விடும். தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். தனுசு ராசிக்கு சூரியன் அப்பல்கற்ற யோகர். ஏன் எதுக்குன்னு கேட்காம யோகத்தை கொடுப்பார். தனுசு ராசியில் தனுசு லக்கணம், மேச லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம். சரியா? இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்களை கொடுப்பார் சூரிய பகவான். வாழ்த்துக்கள். அனைத்து வளங்கள் பட்டு தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடுபடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.